பொரியலுக்குன்னு வெஜிடபிள்ஸ் வாங்கி அது கொஞ்சம் சாம்பாருக்கு கொஞ்சம் கூட்டுக்கு அந்த மாதிரி சேர்த்து வைக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? அதுவும் இந்த வெஜிடபிள் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் போகிறோம், அதே வெஜிடபிள் வேறு வெரைட்டி வாரம் ஃபுல்லாக. கோவக்காயில் பொரிச்சு கூட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? குட்டி குட்டியாக கோவக்காவை சாப் பண்ணிவிட்டு அரை கப் அளவு தோரம்பருப்பு இல்லைன்னா பைத்தம்பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுண்டு உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பச்சை தேங்காவை போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் குக் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவையும் பருப்பையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா விழுது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஜஸ்ட் சீசன் இட் வித் மஸ்டர்ட் சீட்ஸ், உருதால், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரன்ச்சுக்கு பீனட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கறி லீவ்ஸும் போட்டு அதில் போட வேண்டியதான். இது சப்பாத்தி இல்லைனா ரோட்டிக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ். எனி வெரைட்டி ரைஸ் கூடயும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். அமேசிங்காக இருக்கும். தோரம்பருப்பு இல்லாமல் பைத்தம்பருப்பில் பண்ணினீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி பறக்க கொதிக்க கொதிக்க பொல பொலன்னு சாதம், அது மேலே கொஞ்சம் பருப்பு பொடி, கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் சைட் டிஷ்ஷாக நம்ம பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் பொரிச்சு கூட்டு, அப்புறம் அப்பளம். இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூ ஃபாலோ or subscribe for more easy and interesting recipes.